ஒரு மனிதன் ஜெபித்தான், வானம் மூடப்பட்டது. மீண்டும் ஜெபித்தான், மழை பெய்தது. அவர்தான் இறைவாக்கினர் எலியா. பழைய ஏற்பாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த இறைவாக்கினர்களில் ஒருவர்தான் எலியா. எலியா இறைவாக்கினர் கடவுளிடம் ஜெபித்து, வரும் ஆண்டுகளில் மழையோ பனியோ பெய்யாது என ஆகாபு அரசனிடம் கூறினார். அதுபோல் பெய்யவில்லை. எனவே ஆகாபு அரசனிற்கு பயந்து, இங்கிருந்து ஓடிவிடு என ஆண்டவரின் வாக்கு அவருக்கு வந்தது. ஆண்டவரே எலியா இறைவாக்கினருக்கு உணவளிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டார். அவை காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. அவர் ஒளிந்து கொண்டிருந்து யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். அவருக்கு மட்டும் தண்ணீர் வற்றவில்லை. மழை இல்லாததால் நாடே பஞ்சத்தில் இருந்தது. ஏனெனில் அவர்களின் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு பாகால் சிலைகளை வணங்கினர். அவர்களை உண்மையான கடவுளிடம் திருப்பவே ஆண்டவர் கூறியபடி எலியா இறைவாக்கினர் செய்தார். அப்போது ஆண்டவர், நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு என்றார். அங்கு உணவு உனக்கு அளிக்க ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றார். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு சென்றார். அங்கே இருந்த கைம்பெண்ணிடம், கொஞ்சம் அப்பம் சுட்டு கொண்டு வா என்றார். அவரிடம் கையளவு மாவும் சிறிதளவு எண்ணெயுமே இருந்தது. அப்பம் சுட்டு சாப்பிட்ட பின் சாகத்தான் வேண்டும் என நினைத்திருந்தனர். ஆயினும் எலியா இறைவாக்கினர், பயப்படாதே, நான் சொன்னபடி அப்பம் சுட்டு கொண்டு வா. இஸ்ராயேலின் ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் மழை பெய்யும் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்றார். அவ்வாறே பானையில் இருந்த மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. அவரும் அவர் மகனும் அவருடைய வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். பின் ஒரு நாள் அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் முற்றவே மூச்சு நின்றுவிட்டது. அவர் இறைவாக்கின எலியாவிடம் தம் மகனை குணப்படுத்துமாறு வேண்டினார். அவர் அவனை மாடிக்கு தூக்கி கொண்டு சென்று அவர் படுக்கையில் கிடத்தி ஆண்டவரிடம் ஜெபித்தார். பின் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து, என் கடவுளாகிய ஆண்டவரை, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று வேண்டினார். எலியாவின் குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். அச்சிறுவனுக்கு மீண்டும் உயிர் வந்தது. பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாபு உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்ய செய்வேன் என்றார். ஆகாபு எலியாவை கண்டதும், இஸ்ராயலரிடையே கலகம் ஊட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இல்லை, நீயும் உன் தந்தை வீட்டாருமே நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே மக்களை கொண்டு செல்கிறீர்கள். இப்போதே இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலை மேல் என் முன் ஒன்று திரட்டு என்றார். அவ்வாறே ஆகாபு ஒன்று திரட்டினான். பின் எலியா இறைவாக்கினர் மக்களிடம், எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருப்பீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் என்றார். பின் பாகாலின் பொய்வாக்கினர்கள் ஒரு காளையை பலிபீடத்தில் வைத்து பாகால் பெயரை கூப்பிட்டு, பாகாலை பதில் தாரும் என்று கத்தினர். மாலை வரை கத்தினர். தங்களை கீறி கிழித்து கொண்டனர். எந்த பதிலும் வரவில்லை. பின் எலியா இறைவாக்கினர் மக்களை அனைவரையும் அழைத்து ஆண்டவரின் பலிபீடத்தை சரி செய்து அதன் மேல் காளையை வெட்டி வைத்து அதன் மேல் 3 முறை தண்ணீர் ஊற்றி, ஆண்டவரே, உம் வாக்கின்படியே செய்து நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றும் உண்மையான கடவுளாகிய ஆண்டவர் என இம்மக்கள் அறியும்படி செய்யும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு இறங்கி வந்து சுட்டெரித்தது. மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள் என்றனர். பாகாலின் பொய் வாக்கினர்கள் அனைவரையும் இறைவாக்கினர் எலியா கொன்றுவிட்டார். பின் அவர் ஆண்டவரிடம் தரையில் மன்றாடி தம் முழங்காலுக்கு இறையில் முகத்தை புதைத்து கடவுளிடம் மழைக்காக வேண்டினார். உடனே மழை வந்தது. எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் எலியா இறைவாக்கினர் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்கு தெரிவித்தான். எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நாளை இந்நேரத்திற்கு உன் உயிரை எடுத்து விடுவேன் என்று சொன்னான். ஆகவே அவர் அச்சமுற்று தப்பி ஓடினார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு உணவு கொடுத்து ஆறுதல் கூடி மீண்டும் பலப்படுத்தினார். இதன் மூலம் கடவுளுடைய ஊழியர்களுக்கும் பலவீனம் வரும் என்பது தெரிகிறது. பின் நெருப்பு குதிரைகளும் நெருப்பு தேரும் வந்து நின்றன. இறைவாக்கினர் எலியா சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். எலியா இறைவாக்கினர் கடவுளை முழுமையாக நம்பினார். உண்மையான கடவுளை மக்கள் ஆராதிக்க செய்தார். மனம் சோர்வு, பயம் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று உறுதியாக இருந்தார். அதுபோல நாமும் எந்த சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று உறுதியாக ஆண்டவரை நம்பி பற்றி கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் நம்மையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென்.